ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஓகேங்களா? சரி வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்துடுவோம். இன்றைக்கி மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, மாங்காய் வச்சு தான் ஏதோ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி நம்ம இன்றைக்கி மாங்காய் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்சு செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்ச் அப்படி சொல்லலாம், ஏன்னா காலையிலேயே செய்கிறேன் இல்லையா. ஸோ அதனால் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்ச் தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் மாங்காவை தோல் உரித்து கொண்டு வந்துடுறேன். ஸோ மாங்காய் தோல் இருக்கிறதுக்குள்ளே என்ன ரெசிபி கண்டுபிடிறேன்னு கண்டுபிடிச்சிடுங்க. எனக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டக்குன்னு. ஸோ மாங்காய் தோல் உரிச்சிட்டேன். இப்போ தோல் உரிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிக்கலையா? ஓகே, நானே சொல்கிறேன். மாங்காய் சாதம் செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ மாங்காய் சீசன் இல்லையா. ஸோ இந்த மாங்காய் சீசனில் மாங்காய், மாம்பழம் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டெசர்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜாம், ஸோ என்னென்ன முடியுமோ மாங்காயில் எல்லாமே செஞ்சிட்டோம். ஸோ மாங்காய் சீசனில் மாங்காய் சாதம் செய்யலைன்னா எப்படி? ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்ய போகிறேன். ஸோ நான் ஒரு கிரேட்டர் எடுத்து இது நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம மாங்காய் துருவியாச்சு நல்லா. ஸோ இப்போ வாங்க நம்ம மாங்காய் சாதம் செஞ்சிடலாம். ஸோ எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி நான் அந்த பெரிய பிளேடை யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோடய மாங்காய் எப்படி சொல்கிறது, நீட்டாக நல்லா பெருசாக வந்திருக்கு. அந்த துருவல், மாங்காய் துருவல் நல்லா பெருசாக இருக்குது. இதே நம்ம சின்னதாக வச்சு பண்ணியிருந்தோன்னா அந்த துருவல் சின்னதாக வந்திருக்கும். பார்த்தீங்களா, கொட்டை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அது நான் மொட்டை மாடியில் செடி வைக்க போகிறேன். ஆக்சுவலி சின்னதுலேருந்தே அப்படி தான் பண்ணுவோம். இந்த மாதிரி மாங்காய் சீசனில் வர மாங்காய் கொட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து போய் தொட்டியில் வச்சுடுவோம். செடி வளர்ந்துடும், நிறைய செடி வளர்ந்துடும். வச்ச அதாவது இந்த விதை இருக்கு இல்லையா, அது எல்லாமே செடி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பறித்து வாசலுக்கு தோரணமாக போட்டுடுவாங்க, ஒரு செடியாக பறித்து. ஏன்னா தொட்டிலெல்லாம் நம்ம மாமரம் வளர்க்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ வாங்க நம்ம தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடுகு, கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வெங்காயம், அப்புறமா நம்ம துருவி வச்ச மாங்காவை போட்டு நல்லா வதக்கிடணும். ஸோ மாங்காய் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கணும். அண்ட் இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது எண்ணெயில் நல்லா வதக்கும் போது அந்த மாங்காயில் இருக்கிற பச்சை தன்மை கூட போயிடும். பச்சை தன்மை இல்லை, புளிப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். சாரி, உளறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இது சாப்பாடு போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் வடித்து வச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாப்பாடை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேட்சாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த சாப்பாடு உதிரியாகவே இருக்கும். அட் அ டைமே நீங்கள் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ ரொம்ப நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பேட்ச் வைஸாக போட்டுக்கோங்க. பேட்சாக போட்டு அதில் ஸ்லைட்டாக இப்படி போட்டு, அதாவது பெரட்டல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரட்டி எடுங்க. நம்ம கரண்டியை வச்சு கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா குழஞ்சி போயிட்டு ஒரு தயிர் சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஒரு அப்படி ஒரு பரட்டினோன்னா நம்மளுடைய மாங்காய் சாதம் உதிரியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஆறி போனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ போய் மாங்காய் சாதம் சாப்பிட போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.